மதுரையில் மதவெறி அரசியலை பாஜக RSS முன்னெடுப்பதாக கூறி அதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவலோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் விவரம் என்ன? தேவப்பிரியன், மதுரையில் மதவெறி அரசியலுக்கு இடமில்லை என்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை பழங்கநாதம் ரவுண்டானாவில் மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்பொழுது மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் இணைந்து துவக்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை கண்டித்தும் மதுரை மக்களிடையே மத நல்லிணக்கத்தை தூண்டி மதவெறி அரசியல் செய்ய பாஜக, RSS மற்றும் இந்து அமைப்புகள் முயல்வதாகவும், அதே போல இந்த மதுரையின் வளர்ச்சி திட்டங்களான மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும், மதுரையில் நடைபெற்று வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், மதுரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும், கீழடி அகழாய்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும், மகாத்மா ஊரக வளர்ச்சி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட ரத்து செய்து திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கிய போராட்டம் மாலை 5 மணி வரை நடைபெறும். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து பாஜக அரசிற்கு எதிராக திமுக, விசிக உள்ள கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். கேந்திரமான